गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि राम राम வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது. நிறைய ஆடி மாதம் பிறந்தாலே நிறைய பண்டிகைகள் வரும். அதில் ஃபஸ்ட்டு இப்போது நமக்கு ஆடி பண்டிகை ஆடி 1 முடிஞ்சு அதுக்கு அடுத்து கிருத்திகை வந்தது. இப்போது அமாவாசை வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய மெனூஸ் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஸ்வீட் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு பாயசம் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாம்பழ பாயசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி பாயசம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நம்ம தோலை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சின்ன கப்பால் அந்த மாம்பழத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாம்பழத்தோட சைஸு இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு 1/2 கப்பு 1/4 கப்புக்கு கொஞ்சம் தான் மேலே, இது மேபி ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும் வெல்லம், அந்த அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். மாம்பழத்துலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்கிறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த மாம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மீடியம் சைஸ் மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருக்கேன். அது ஆக்சுவலாக ரொம்ப பழமாக இருக்குது, அதனால் அதுவே இந்த மாதிரி கூழ் மாதிரி ஆகிடுது. இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 மூடி தேங்காய் பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம தண்ணி ஊற்றி தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த வெல்லம் இருக்குது இல்லையா, இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஊற்றிட்டு அடுப்பில் ஏற்றிட்டோம்னா இது கொதிச்சுன்னு இருக்கும். நம்ம அது ரெண்டும் அரைச்சி எடுத்துன்னு வர அந்த கேப்பில் இது கொதிச்சுன்னு இருக்கும். கொதிச்சு கரைஞ்சிரும். ஜஸ்ட் இது பாகெல்லாம் வைக்க வேண்டாம், அதனால தான் நான் இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றிருக்கேன். ஜஸ்ட்டு கரைஞ்ச உடனே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை கொதிச்சு கரைஞ்சி வடிகட்டுறதுக்குள்ளே நம்ம இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மாம்பழத்தை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைய விட்டுருந்தோம் இல்லையா, அது கொதிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகு. அந்த 1/2 மூடி தேங்காய் நான் பத்தை போட்டு வச்சுருந்ததை அப்படியே திக்கு பாலாக, ஒரே ஒரு தேங்காய் பால் திக்கு பாலாக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இழுப்புச்சட்டி ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துட்டோன்னா பாயசம் பண்ணுறதுக்கு எப்பவுமே சௌரியமாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட உருளி அந்த மாதிரி என்ன கனமான பாத்திரம் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இழுப்பு சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துண்டுலாம். நெய் காஞ்சிருத்து. இப்போது முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தனியாக தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டியோ இல்லை ஒரு பாத்திரமோ இழுப்பு சட்டி திரும்ப அலம்பிட்டோ யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வறுத்துட்டோம் அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துண்டாச்சு. இதை அப்படியே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதே இழுப்புச்சட்டியிலே கொஞ்சம் நெய் மிச்சம் இருக்குது, அதில் அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழத்தை அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழத்தை அப்படியே சேர்த்துண்டாச்சு. ஸோ இதில் நான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றலை, அதில் இருக்கிற அந்த ஜூஸே போகிறோன்றதுனால ஜஸ்ட்டு அந்த ஜாரை அலம்பின தண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன். வேறு ஒன்றும் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை. இது ஜஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு, அதாவது ராவாக இல்லாமல் கொஞ்சம் இது கொதிக்கணும். ஸோ அப்போ தான் பாயசமுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது லைட்டாக நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்க போகிறோம். இது பாருங்க, லைட்டாக அப்படி கொதிச்சு ஓரத்துலலாம் நுர வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப அப்படியே நிறையா நாள் கொதிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இதோட பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக தான். ஸோ இப்போ கொதிச்சுட்டு இப்போ அதையே சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெல்லம் ஆல்ரெடி நம்ம கரையை விட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்வீட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த வெள்ளை தண்ணி போட்டதுக்கப்புறமா இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நீங்கள் வந்து நிறைய மாம்பழம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வெல்லம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஆனால் வெல்லத்தில் தான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் நாட்டு சர்க்கரையை விட. ஸோ வெல்லம் போட்டு பண்ணுறது நல்லாவே ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். மாம்பழத்தை அரைச்சின்ட்டு தேங்காய் பால் எடுத்துன்ட்டு வெல்லத்தையும் கரைய விட்டுட்டோம்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கே மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ வந்து டக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது கொதிச்சிருத்து. இப்போது வாசனைக்கு நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு இந்த வறுத்த முந்திரி இருக்கு இல்லையா நெய்யில், அதையும் இதில் சேர்த்துன்ட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் விட போகிறோம். இப்போ இந்த பாயசம் ஆறிடுத்து, நல்லாவே ஆறிடுத்து. ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது நம்ம விடக்கூடாது. ஓரளவுக்கு வித விதன்னு இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆறினோன்னா கொஞ்சம் திக்கும் ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திக்கான தேங்காய் பால், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து திரிஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போது சூப்பரான டேஸ்டியான மாம்பழ பாயசம் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே கலந்து விட்டுரும். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் பொடி முந்திரி எல்லாமே சேர்த்தாச்சு, ரொம்பவே சிம்பிள். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான மாம்பழ பாயசம் ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். என்ன பாயசம் வைக்கிறது, என்ன ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ வர பண்டிகைகளுக்கெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மாம்பழ பாயசம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ட்ரை பண்ணினே இல்லை அப்படின்னா அதோட அவுட்கம் எப்படி வந்தது, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி மாம்பழ பாயசம் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஈஸியான ரெசிபி. எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான பண்டிகை ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.